ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி வீதம் கூடுதல் 6050 மாறுகிறது எனில் அசலை காண்கன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இந்த சம்மில் என் கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க, ஏவும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அசல்னா பி தான் கேட்குறாங்க. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 டு த பவர் என். கொடுத்துருக்க எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? நம்மளுக்கு ஏ தெரியும். அப்போ 6050 which is equal to P தெரியாது, R தெரியும். R எவ்வளோ 10/100, என்னும் கொடுத்துட்டாங்க 2. ஓகேவா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இந்த 0 கேன்சல் ஆயிரும். இப்போ 6050 which is equal to P இன்ட்டு இது எல்சியம் எடுத்திங்கன்னா 11/10 the whole square. ஓகேவா? ஸோ எனக்கு P தான் வேணும். அப்போது இந்த 10 ஸ்கொயர் இங்கே வந்துருச்சுன்னா 6050 10 × 10 கீழே வந்து பார்த்திங்கன்னா 11 × 11 வரும். கரெக்டாக 11 டைப்பில் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 டைமு 0ன்னு வரும். திரும்ப 11 டைப்பில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 டைம்ஸ் 15 வரும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5000. ஸோ இந்த பியோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 5000. ஓகேவா? சம் பார்த்துட்ருக்கோம். ஃபைண்ட் த பிரின்சிபல் விச் அமௌண்ட்ஸ் டு 169 in 2 years at 4% per annum in காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஒரு அசலானது ஆண்டுக்கு 4% ஆர் கொடுத்துருக்காங்க, என் கொடுத்துருக்காங்க, 169 மாறுகிறதுனா அது ஏ. ஓகேவா? அப்போ அதன் மதிப்பு எதுனா பி கேட்குறாங்க. ஓகேவா? நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 டு த பவர் என். கிவன்லாம் போட்டுக்கலாமா? ஏ கொடுத்துருக்காங்க 169, பி தான் கண்டுபிடிக்கணும். ஆர் கொடுத்துட்டாங்க எவ்வளோ 4/100 டு த பவர் என்னும் கொடுத்துட்டாங்க 2. ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணலாமா? 169 பி இது வந்து பார்த்திங்கன்னா 104/100ன்னு வருமா? டு த பவர் ஸ்கொயர். ஓகேவா? 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 52, இது 50. ஓகேவா? திரும்ப கேன்சல் பண்ணிங்கன்னா 26 25. ஓகே, அப்போது எனக்கு பி தான் வேணும். 169 இந்த 25 இங்கே போச்சுன்னா 25 × 25 26 கீழே வந்துடும். 26 × 26. ஓகேவா? இதை எப்படி எழுதலான்னா இங்கே பாருங்கள், 169 25 × 25 625 எழுதிக்கிறேன். இதை வந்து 4 × 116 எழுதலாம். 13 × 2 13 × 2 அப்போ 4 × 169 வரும். 169 கேன்சல் பண்ணிடலாம். அப்போது 625/4 பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? 4 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 1 டைமு, அப்போது 22ல் 5 டைமு, 25ல் 22ல் 5 டைமு, அப்போ 25 திரும்ப 6 டைம்ஸு, 10ல் 2 டைமு, 2 டைம்னா 10ல் 2க்கும் 5 டைம். அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 156.25. ஓகேவா? தென் சம்மோட ஆன்சர். ப்ரீவியஸ் சம் பார்த்துட்ருக்கோம். 625 ஆனது 2 ஆண்டுகளில் 900 கூட்டு வட்டியில் கிடைக்கிறது எனில் வட்டி வீதம் காண்க. ஸோ இது ஏ பியும் கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க, என்னும் கொடுத்துட்டாங்க. உங்களை ஆர் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபார்முலா ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 டு த பவர் என்ன. சப்ஸ்டியூட் பண்ணலாம். 900 625 ஆர் தான் கேட்குறாங்க, என் கொடுத்துட்டாங்க 2ன்னு. இப்போ சிம்பிளை பண்ணலாமா? 900/625 ஆகிடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 + r/100 டு த பவர் ஹோல் ஸ்கொயர். இதை பார்த்தாவே தெரியுது, இது 30 ஸ்கொயரு. ஓகேவா? இது 25 ஸ்கொயர். ஓகேவா? அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 30 ஸ்கொயரு / 25 ஸ்கொயர்னு இருக்கா? இதை 1 + r/100 த ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? இது வந்து பார்த்திங்கன்னா 30/25. ஓகேவா? 1 + r/100ன்னு வந்துடும் எல்லா ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டிங்கன்னா. ஸோ இதில் வந்து நம்ம ஆர் கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இப்போ இது எப்படி பண்ணலாம்? 30/25 - 1 is equal to r/100. கரெக்டாக 30ல் 25 போச்சுன்னா 5/25ன்னு வரும். 5/25 is equal to r/100. எனக்கு ஆர் தான் வேணும். அப்போது 5 இது கேன்சல் பண்ணிங்கன்னா 5, இந்த 100 இந்த சைடு வந்துடும். ஓகேவா? இப்போ 100/5 அப்போ என்ன வரும்? 20. அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 20%.
ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஒவ்வொரு வருடமும் 5% அதிகரிக்கிறது. அதன் தற்போதைய மக்கள் தொகை 50,500 எனில் 2 வருடங்களுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஆர் கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, என்னும் கொடுத்துட்டாங்க. உங்களை என்ன கேட்குறாங்கன்னா ஏ. நம்மளுக்கு கேக்கு ஃபார்முலா தெரியும். பி இன்ட்டு 1 + r/100 to the power n. சப்ஸ்டியூட் பண்ணலாமா? பி எவ்வளோ? 50,500. 1 + r எவ்வளோ? 5/100. n வந்து 2. ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இது பாருங்கள், 5 டேபிள் கேன்சல் பண்ணிங்கன்னா 20. எல்சியாக எடுத்திங்கன்னா 21/20 வரும். அப்போது 50,500. இது வந்து எல்சியம் எடுத்துகிட்டு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 21 × 21 கீழே 20 × 20 வரும். கரெக்டாக? ஏன்னா ஸ்கொயர் இருக்கிறனால இந்த 0 கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு தெரியும் 21 ஸ்கொயர் வந்து 441. கரெக்டாக? அப்போ 505 441 மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? 1 மல்டிப்ளை பண்ணால் அப்படியே தான் வரும். 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20, ரிமைனிங் 2, 0 4 4, 0 2ன்னு வரும். அப்போது 5 4 20. திரும்ப 4 தான் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது 0 20 அப்படி தான் வரும். ஆட் பண்ணுங்கள். 5 0 7 2 2 2. ஓகேவா? இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 2 4, அதால் டிவைட் பண்ணும். ஓகேவா? டிவைட் பண்ணிங்கன்னா அதுதான் ஆன்சர். ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். 5 4 20. கரெக்டாக? 5 4 20, ரிமைனிங் 22. திரும்ப போனீங்கன்னா 5 4 20, திரும்ப 27, 6 4 24. அப்போ ரிமைனிங் 3ன்னு வரும். 0 போட்டிங்கன்னா 30. 30ல் 7 டைம்ஸ் வருமா? 7 4 28, திரும்ப 2 வரும். இப்போ 25. 25ல் பார்த்தீங்கன்னா 6 4 24, ரிமைனிங் 1. 1ல் போகாது. அப்போ பாயிண்ட் வைக்கிறோம். பாயிண்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு எத்தனை டைம் வரும்? 2 டைமு. அப்புறம் 8னா திரும்ப 25 டைம். ஓகேவா? இப்போ ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 56.676.25 வருது. 0.25னா 5க்கு மேலே இருந்தால் தான் நம்ம ஒன்று ஆட் பண்ணணும். இது ரிமைனிங் 5ஓட லெஸ் தெனாக இருக்கா? அதனால் இதுதான் ஆன்சர். ஓகேவா? அப்போ 55,676 தான் இந்த சம்மோட ஆன்சர். சம் பார்த்துட்ருக்கோம். அசல் 5,000க்கு 4% ஆண்டு வட்டி வீதம் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 1.5 ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. பி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இது ஆரும் கொடுத்துட்டாங்க. என் வந்து பார்த்திங்கன்னா 1/2னா எல்சியம் எடுத்திங்கன்னா 3/2 ஆகும். ஆனால் வட்டி வந்து பார்த்திங்கன்னா ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் நார்மலாக ஃபார்முலா பார்த்திங்கன்னா A = P × 1 + r/100 to the power n. ஆனால் அரையாண்டுக்கு ஒரு முறைனாங்கன்னா ஒரு சேஞ்சஸ் வரும். ஒன்றும் இல்லை, அந்த அரையாண்டுனா மேலே வந்து பார்த்திங்கன்னா to the power 2n ஆகிடும். அப்புறம் கீழே ஒரு 200 மாறிடும். இதுதான் ஃபார்முலா. அரையாண்டுனா இங்கேயும் 2 வரும். ஓகேவா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? P எவ்வளோ? 5,000. 1 r எவ்வளோ? 4/200. 2n. n வந்து இங்கே பார்த்திங்கன்னா 3/2. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த 2 கேன்சல் ஆயிரும். இந்த 4 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 200 என்ன வரும்? 5 5 4 20, அப்போ 50. அப்போ 5,000. எல்சியம் எடுத்திங்கன்னா 51. இங்கே க்யூப் இருக்குது. அப்போ 3 டைம்ஸ் வரும். 51 × 51 × 51 டிவைடட் பை 50 × 50 × 50. ஓகே? இந்த 3 0வும் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஒரு 5 கூட கேன்சல் ஆயிரும். ஓகேவா? கீழே 25 இருக்குது, மேலே 51 இருக்குது. இப்போ 51 × 51 டிவைடட் பை 25. ஓகேவா? 51 × 51 எவ்வளோ வரும்? 51. ஓகேவா? இதை வந்துட்டு நீங்கள் 625 டிவைட் பண்ணும். கீழே 25 இருக்குது. 25 டிவைட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். சம் பார்த்துட்டு இருக்கோம். அசல் 5,000க்கு 4% ஆண்டு வட்டி வீதம் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 1.5 ஆண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. பி கொடுத்துட்டாங்க, ஆர் கொடுத்துட்டாங்க, அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு கொடுத்துருக்காங்க வட்டி கணக்கிடுறாங்கன்னு, ஆண்டும் கொடுத்துட்டாங்க. இது வந்து
மிக்சர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. இம்ப்ராப்பராக மாற்றிங்கன்னா 1 2 சார் 2 2 1னா 3/2ன்னு வந்துடும். ஓகேவா? அப்போ என்னும் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா வந்து A is equal to P into 1 plus R by 100 to the power n. இது நார்மல் ஃபார்முலா. பட் இங்கே அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா P into இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் வரும், 200ன்னு வரும். இந்த பவரில் 2n வரும். ஓகேங்களா? இதே காலாண்டுனா இங்கே 4 இங்கேயும் 4 போட்டுருவோம். இங்கே அரையாண்டுறதுனால இங்கேயும் 2 இங்கேயும் 2 போட்டுருவோம். சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 5000 1 R வந்து பார்த்திங்கன்னா 4/200. ஓகே, டு த பவர் n வந்து பார்த்திங்கன்னா 3/2. ஓகேவா? இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிரும். 5000 இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணிங்கன்னா 15 வந்துருமா? 50 இங்கே க்யூபுன்னு வந்துடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 5051 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 51 க்யூப்னா 51 × 51 × 51 கீழே 50 × 50 × 50. ஓகேவா? க்யூபுன்றனால 3 டைம்ஸ் எழுதுகிறோம். இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிரும். ஒரு 5மே கேன்சல் ஆயிரும். கீழே இப்போ 25 இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா 51 க்யூப் இருக்குது. கீழே 25 இருக்குது. 51 ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும். ஸ்கொயர் வேல்யூலாம் வேகமாக கால்குலேட் பண்ண கற்றுக்கோங்க. இங்கே வந்திங்கன்னா 1 ஸ்கொயர்னா 1ன்னு வரும். 0 இங்கே வந்து 2601ன்னு வரும். ஓகேவா? இது இன்ட்டு ஒரு 51 மல்டிப்ளை பண்ணுங்கள். 2601 5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 0 6 5 30 ரிமைனிங் 3 2 6 13 வரும். அப்போ ஆட் பண்ணிங்கன்னா ஓகே 13 26 51 வரும். கீழே ஒரு 25 இருக்குது. அதெல்லாம் நம்ம இப்போ டிவைட் பண்ணணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா 13 26 51 வந்து நீங்கள் 25 டிவைட் பண்ண ஆன்சர் வந்துடும். ஓகேவா? பார்த்தாலே தெரியுது. இங்கே பாருங்கள் 5 டைம்ஸ் வந்து 125. ஓகேவா? அப்போ மீதி எவ்வளோ வரும்? 7 வரும். 76ல் 3 டைம் இருக்குது. அப்போ ரிமைனிங் 1க்கு அப்புறம் இங்கே 5ன்னு வருதா? 15 வருது. ஆனால் அதில் வந்து 25 வராது. அப்போ 0 சேர்த்துடுறோம். அப்புறம் இன்னொரு 51 போட்டுரும். அப்போ பார்த்திங்கன்னா 6 டைம் வரும் 150. ரிமைனிங் 1ல் வராது. அப்போ பாயிண்ட் வச்சிரும். 0 சேர்த்துரும். அப்பையும் வரல. அப்போ இன்னொரு 0 சேர்த்துரும். அப்போ இங்கேயும் ஒரு 0 வரும். கரெக்டாக 4 டைமில் முடியுதுங்க. ஓகேவா? இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 5300. இது வந்து ஏ. ஆனால் அவங்க வெறும் வட்டி மட்டும் கூட்டு வட்டி காணுங்கன்னா நீங்கள் அசல்லேருந்து கழிச்சிடணும். அப்போ 5000 கழிச்சிங்கன்னா இதுதான் ஆன்சர். 306.04 தான் இந்த சம்மோட ஆன்சர். சம் பார்த்துட்ருக்கோம். வாட் இஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 5000 at 12% per annum for 2 years காம்பவுண்ட் ஆனுவலின்னு கேட்டிருக்காங்க. பி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பி கொடுத்துட்டாங்க, ஆர் கொடுத்துட்டாங்க, என்னும் கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணால் அவ்வளோதான். பி இன்ட்டு 1 + R/100 டு த பவர் n. பி வந்து 5000 1 + 12%. 12 இங்கே வந்து n வந்து 2. இது 5000. இங்கே பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்திங்கன்னா 112 / 100ன்னு வரும். டு த பவர் ஸ்கொயரு 5000. இது பார்த்திங்கன்னா 112 / 100 112/100ன்னு எழுதிக்கலாம். இந்த 2 0ல் இது ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? இதுவும் 2. ஓகேவா? இது பண்ணிங்கன்னா 56ன்னு வரும். அப்போது 56 × 112 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். Six 2s are 2. 6 2s are 12 remaining 1. 5 2s are 10 12. ஆட் பண்ணிங்கன்னா 6272ன்னு வருதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏ. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா கூட்டு வட்டி தாங்க எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது மொத்த அமௌண்ட்டு. அப்போ இதுலேருந்து நீங்கள் 5000 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 1272 தான் சம்மோட ஆன்சர். அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 2028 ஆகிறது எனில் அசல் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ உங்களை என்ன கேட்குறாங்கன்னா பி கேட்குறாங்க, என் கொடுத்துட்டாங்க, ஆர் கொடுத்துட்டாங்க, ஏவும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். A = P × 1 + R/100 டு த பவர் n. கரெக்டாக? இப்போ ஏ தெரியுமா? 2028. பி தான் கேட்குறாங்க. ஆர் கொடுத்துட்டாங்க 4/100 டு த பவர் n 2. ஓகே,
அப்போது 2028 பி இன்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளை பண்ணிங்கன்னா 5 அப்போது 4னா இது 25ன்னு ஆகிடும் கரெக்டாக. அப்போது எல்சியம் எடுத்திங்கன்னா 26/25 த ஹோல் ஸ்கொயர். அப்போ எனக்கு பி தான் வேணும். அப்போது இந்த 25 இங்கே வந்துடும். 2028 × 25 × 25 டிவைடட் பை 26 × 26. 2 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள், 13 ஆயிரும். இது வந்து பார்த்திங்கன்னா 1014. திரும்ப 2 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள், இது 13. இது பார்த்திங்கன்னா 507 ஆகிடுது. ஓகேவா? இது கண்டிப்பாக இதில் டிவைட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு தெரியும் 13 × 13 வந்து 169. 169 × 3 போட்டு பாருங்கள், 507 வரும். அப்போ இது 3ன்னு வரும். நம்மளுக்கு தெரியும் 3 இந்த 25 ஸ்கொயர் வந்து 625. ஓகேவா? இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். 3 5s are 5, ரிமைனிங் 1, 3 2s are 6, 1 7, 3 6 are 18. அப்போ 1875 தான் சம்மோட ஆன்சர். 1875. ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது ஒரு மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், 2வது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறதில் முதலில் அதன் எண்ணிக்கை 10,000 இருந்ததெனில் 3 மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கை என்னென்னு கேட்டிருக்காங்க. இது மாதிரி இந்த சம் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம் தான். பட் ஆனால் ஆர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒன்னாருக்கும் சேஞ்ச் ஆகுது. யூஸ்வலாக நம்ம என்ன போடுவோம்னா A = P × 1 + R/100 to the power n போடுவோம். பட் இந்த ஆரே வந்து இங்கே சேஞ்ச் ஆகிருக்கும் போது என்ன ஃபார்ம்லான்னு பார்த்தீங்கன்னா A = P × 1 + A/100. ஓகேவா? 1 + B/100, 1 + C/100. இதுதான் இந்த ஃபார்முலா. சேஞ்ச் ஆகிட்டே இருந்தால் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து இந்த ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ணுவோம். இங்கே P கொடுத்துருக்காங்க 10,000. ஓகேவா? அந்த P வந்து பாருங்கள், இனிஷியலாக எவ்வளோ இருந்ததுன்னா 10,000. அதுதான் P. இனிஷியலாக இருக்கிறது தான் P. உங்களை A தான் கேட்குறாங்க. பர்சன்டேஜுமே ஒவ்வொரு 1 ஹவருக்கும் கொடுத்துருக்காங்க. முதல் 1 ஹவர் பார்த்தீங்கன்னா இன்க்ரீசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அங்கே ப்ளஸ் வரும். ஆனால் இங்கே இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா டிக்ரீஸ்ன்னு வரும்போது நீங்கள் மறக்காமல் மைனஸ் போடணும். செகண்டில் வந்து டிக்ரீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 - 8/100ன்னு போடணும். தேர்டு திரும்ப இன்க்ரீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 + 10/100. ஓகேவா? இவ்வளோ தான். இதை சிம்பிளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இது சிம்பிளை பண்ணுங்கள். 10,000. இதை பார்த்தீங்கன்னா எல்சியம் எடுத்திங்கன்னா 105/100ன்னு வரும். இதுக்கு வந்து 100 - 8 92/100. இது 110/100. ஓகேவா? இது சிம்பிளை பண்ணால் போதும். இந்த 20 கேன்சல் ஆகி இந்த 20மே கேன்சல் ஆகிடுது. இந்த ஒரு 0வும் கேன்சல் ஆகிடுது. இது 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 21. இங்கே பண்ணிங்கன்னா 2 5s are 10, 2ன்னு வரும். இந்த 2மே கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 46ன்னு வரும். ஓகேவா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். 21 × 11 போட்டுங்க. 21 × 21 அப்போ 231 வருது. அப்போ 231 × 46 போட்டால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 1 6 are 6, 3 6 are 18, ரிமைனிங் 1, 2 6 are 12, 13, 4, 3 4s are 12, ரிமைனிங் 1, 2 4s are 8, 1 9. ஆட் பண்ணுங்கள். 6 12 4 6 10ன்னு வருது. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10,626ன்னு வருதுங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான சம். 10,626 தான் சம்மோட ஆன்சர். ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 3,200 at 2.5% per annum for 2 yearsன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், P கொடுத்துட்டாங்க, ஆரும் கொடுத்துட்டாங்க, என்னும் கொடுத்துருக்காங்க. அவங்களே ஏ கேட்குறாங்க. ஓகேவா? ஏ வட்டி மட்டும் தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஏ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். P × 1 + R/100 to the power n தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணலாம். P எவ்வளோ? 3,200. 1 + R எவ்வளோ? 2.5 / 100 to the power n. n வந்து இங்கே 2. இப்போது சிம்பிளை பண்ணிங்கன்னா 3,200. இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு எழுதுகிறேன் நான். அப்போ 25/1000 ஆயிரும். கரெக்டாக? டு த பவர் ஸ்கொயர் 3,200. இந்த 25 கேன்சல் பண்ணிங்கன்னா 4 டைம்ஸ்னு வருமா? அப்போ கீழே 14 வரும், ஸ்கொயருன்னு வரும். 3,200 அப்போ 41 / 40 × 41 / 40. ஏன்னா ஸ்கொயருக்குனால 2 டைம்ஸ் எழுதுகிறோம். இந்த 0வும் கேன்சல் பண்ணிடும், இந்த 0 கேன்சல் பண்ணிடும். 4 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 4s are 16. அப்போ 32னா 2 டைம்ஸ்னு வரும். அப்போது 41 ஸ்கொயரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். 41 ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும்? 1 8 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 1681 வரும். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 2s are 2, 8 2s are 16, ரிமைண்டர் 1, 6 2s are 12, 13, ரிமைண்டர் 1, 1 2s are 1 3ன்னு வரும். அப்போ 3,362ன்னு வருது. ஓகேவா? இதுதான் ஏ. நம்மளுக்கு வெறும் ஐ மட்டும்தான் கேட்குறாங்க. அப்போது இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்?
பியை மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ 3000 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? 3200 சாரி, மைனஸ் பண்ணுங்கள். 2 6 3ல் 2 போனால் 1 162ன்னு வருது. இந்த சம்மோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 162. ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். இஃப் த இன்ட்ரெஸ்ட் ரேட் காம்பவுண்டட் குவார்ட்டர்லி பை விச் ஃபாலோயிங் ஃபார்முலா கேன் வி கால்குலேட் த அமௌண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டியானது காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் தொகையை டேஸ் என்ற சூத்திரத்தை பயன்படுத்தி காணலாம்னு கேட்டிருக்காங்க. நார்மலானா நம்மளுக்கு தெரியும் இந்த ஃபார்முலா A = P × 1 + R/100 to the power n. இப்போ வந்து காம்பவுண்டட் குவார்ட்டர்லி காலாண்டுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கே இந்த இடத்துல ஒரு 4 வரும், இங்கேயும் 4 வரும். ஓகேவா? இதே அரையாண்டுன்னு கேட்டாங்கன்னா இங்கேயும் 2 வரும், இங்கே 2n வரும். ஓகேவா? அப்போ காலாண்டுக்குன்னு கேட்டதுனால இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஓகேவா? சம் பார்த்துட்ருக்கோம். கூட்டு வட்டி முறையில் ஒரு தொகையானது 2 ஆண்டுகளில் 4500 ஆகவும் 4 ஆண்டுகளில் 6750 ஆகவும் கிடைக்கிறதுனில் அந்த தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு கூட்டுத்தொகை ஃபார்முலா தெரியும். A = P × 1/R/100 to the power n தெரியும். இங்கே முதல்ல பார்த்திங்கன்னா 2 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க, அப்புறம் 4 ஆண்டுகளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதை ரெண்டையும் வச்சுட்டு நம்ம ஏதாவது ஒரு காமன் டேர்ம் கண்டுபிடிச்சா தான் நம்மளால் இந்த P எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியும். 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2 டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 years எடுத்துக்கிறேன். 4 years இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா என்னவும் P × 1 + R/100. இங்கே n வந்து பார்த்திங்கன்னா 4. அப்போ 4 அதோட அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க 6750. அடுத்து 2 years கொடுத்துருக்காங்க, அது கீழே எடுத்துக்கிறேன். 1 + R/100 to the power (2). இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4500. இந்த பியும் கேன்சல் ஆயிரும். இதை கேன்சல் பண்ணிங்கனாலும் 1 + R/100 to the power (2) which is equal to இந்த 0 கேன்சல் ஆயிரும். 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 19 ஆகிடும். இது பண்ணிங்கன்னா 1 டைம் வருமா, அப்புறம் 15ல் 3 டைம் வரும், அப்போது 135 வரும். திரும்ப 5 டேபிளே கேன்சல் பண்ணிங்கன்னா இது 18 வரும். இதை பண்ணிங்கன்னா 2 7, அப்போ 27 வரும். 9 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 2, இது 3, இப்போ 3/2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டோம். பட் அவங்க P தான் கேட்குறாங்க. கீழே இருக்குது இல்லையா, அந்த ரிலேஷன் எடுத்துக்கிறேன். கீழே என்ன நம்மளுக்கு தெரியும்? P × 1 + R/100 to the power (2) வந்து அவங்க கொடுத்துருக்காங்க 4500ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ தான் நம்ம இதை கண்டுபிடிச்சோம் 3/2ன்னு. ஓகேவா? அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து நம்ம P கண்டுபிடிச்சிட்டா அதுதான் ஆன்சர். ஓகேவா? அப்போ எனக்கு P வேணும்னா இந்த 2 இந்த சைட் வந்தால் மல்டிபிகேஷனில் மாறிடும். 2/3 × 4500 கேன்சல் பண்ணுங்கள். 3 டேபிளில் இது 1500ன்னு வரும். 1500 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3000 வரும். அப்போ பியோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3000 தான் இந்த சம்மோட ஆன்சர்.